எதிர்ப்பு இருக்கிற இடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை நிக்கணும். அந்த இடத்துல நின்று ஜெயித்து தாங்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிற புருஷன், நிறைவேற்றுகிற தேவனுடைய பிள்ளை, பாக்கியவதி. அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதையும் நிரூபிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப மறந்துடக்கூடாது, ஆண்டவரே நான் முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், நான் தேளுகளுக்குள்ளே வாசம் பண்ணினாலும், நான் ஓநாய்களுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. என்ன கிருபையை கொடுங்க அப்படின்னு சொன்னா, நான் அந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை அந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. யாராவது ஒரு வேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையினால நீங்க செய்ய வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? உங்களுடைய விஷன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டீங்களா? இல்லை பாஸ்டர், எனக்கு சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, அதனால நான் விட்டுட்டேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன், எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கர்த்தர் தெளிவாக பேசுகிறாரு. இல்லை, அந்த இடத்துல யாரு தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அந்த இடத்துல செய்ய வேண்டியதை செய்து முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தயவாய் கட்டளை இடுகிறவர். நீங்கள் அந்த இடத்துல எடுத்த பொருத்தனையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும். அந்த இடத்துல நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானத்தை கண்டிப்பாய் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் தருவார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் கூழாங்கல்லாய் போவீர்கள், ஆனால் திரும்பி வரும்போது எதிரியான கோலியாத்தினுடைய தலை அந்த தாவீதினுடைய கையிலே இருந்தது போல உங்களை பார்த்து பிரமிக்கிறவங்க, அந்த சூழ்நிலையை உருவாக்குனவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். வரும்போது வெற்றியோடு தான் திரும்பி வருவீர்கள். அந்த வெற்றியை கர்த்தரே உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.